அந்த ஹால் ஒரு பார்க் அருகே இருந்தது. அமுதாவும் இந்திராவும் மற்றவர்களுடன் முதல் வரிசையில் வீற்றிருக்க மேடையில் கொழும்பு தமிழ்ச்சங்கம் என்ற துணி எழுதப்பட்டு வெல்வெட் திரையில் பொருத்தி இருந்தது. ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு அதிகமாகவே கூட்டம் கூடியிருந்தது. மேடையில் பேச்சாளர் ஹரியை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் இந்திரா என்ற பெயரில் எழுதுபவர் பெண்ணோ என்று நானும் கூட சந்தேகப்பட்டதுண்டு, ஏன் சபலப்பட்டதுண்டு. லேசான சிரிப்பின் இடையில், அப்புறம்தான் இவர் புகைப்படம் பரவலாக சஞ்சிகைகளில் வந்ததும் இவர் ஆண் என்று தெரிந்து கொண்டோம். இவர் இயற்பெயர் ஹரி, ஆனால் ஹரியாக எழுத மாட்டார். நிதானமாக எழுதுவார், அழகாக எழுதுவார். இவர் புனைப்பெயருக்கு காரணமான இவரது திருமதியும் திருமகளும் வந்திருப்பது நமக்கு கூடுதல் பெருமை. லேசான கைத்தட்டல் கேட்டது. அமுதா அம்மாவை பார்த்து என்னையா என்பது போல சைகையில் கேட்டாள். குறிப்பாக குடை என்ற தலைப்பில் இவர் 9 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய கதை இன்னமும் பேசப்படுகிறது. ஹரி அங்கிருந்து 2 விரல் சைகை செய்தான். அவர் இங்கு வந்தது வேறு நிமித்தமாக இருந்தும் அதனிடையில் தன் பொன்னான நேரத்தை நமது சங்கத்திற்கு ஒதுக்க ஒப்புமை தந்ததற்கு நன்றி கூற விரும்புகிறோம். கைத்தட்டல் கேட்க அமுதா முதல் வரிசையில் தன் அம்மாவை பக்கவாட்டில் பார்த்தாள். தன் பிரபல கணவனுக்கு மாலை மரியாதை செய்யப்படுவதில் ஆழ்ந்திருந்தாள். அமுதா சுற்றிலும் பார்த்தாள். அத்தனை பேர் கவனமும் மேடையில் இருந்தது. அந்த தமிழ் அவளுக்கு புரியவில்லை. மெல்ல எழுந்தாள். ஹரி மைக்கை தன் உயரத்திற்கு ஏற்ப அமைத்து கொண்டான். மேடையில் வீற்றிருக்கும் சான்றோருக்கு முதற்கண் என் வணக்கங்கள். அமுதா வெளியே வந்தாள். இந்த உலகத்தில் உள்ள சின்ன சின்ன பாவங்களில் முக்கியமான சின்ன பாவம் ஓர் எழுத்தாளனை பேச வைப்பது. நண்பர் சங்கரலிங்கத்திற்கு நான் ஆண்தான் என்பதில் இப்போது சந்தேகம் இருக்காது என நம்புகிறேன். என் மனைவி இந்திரா தன் பெயரில் எழுதுவதால் தான் என் கதைகள் பெரிதும் விரும்பப்படுகின்றன, இல்லாவிடில் திரும்பிவிடும் என்கிறாள். நல்ல கதையாக இருந்தால் இடியமின், ஏன் தயிர்வடை தேசிகன் என்ற பெயரில் எழுதினாலும் பாராட்டுவார்கள், படிப்பார்கள். இந்திரா என்ற பெயரில் நான் எழுதுவதன் பின்னணியில் ஒரு காதல் கதை ஒளிந்திருக்கிறது. கல்யாணமாவதற்கு முன்பு ஆண்கள் செய்யும் பல அசட்டு காரியங்களில் ஒன்று இந்த புனைப்பெயர். லேசான சிரிப்பு எழ இந்திரா தன் கணவனை கண்ணால் அதட்டினாள். அமுதா மெல்ல நடந்தாள். அந்த ஹாலை விட்டு வெளியே வந்து காரிடாரில் நடந்தாள். ஹரியின் பேச்சும் கைத்தட்டலும் அழுப்பலாக கேட்டுக்கொண்டிருந்தது. காலியான வாசலுக்கு வந்தாள். எதிரே அந்த சிறிய பார்க். அதன் சிமெண்ட் பெஞ்சில் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு 16-17 வயது இருக்கும். கிடைத்த மாலை மங்கள் வெளிச்சத்தில் ஓர் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான். அமுதா இயல்பாக அவன் அருகில் சென்று என்ன படிக்கிறான் என்று எட்டி பார்த்தாள். அவன் சற்றே திடுக்கிட்டு அவளை திரும்பி பார்த்தான். டு யூ ஸ்பீக் தமிழ்? தமிழ்தான். மீட்டிங் போகலையா? தலையசைத்தான். ஏன்? எனக்கு பேச்சு பிடிக்காது. எனக்கு பேச்சு புரியாது. கை கொடுங்க. எங்க அப்பாவுக்குத்தான் அந்த கூட்டம் என்று போர்டை காட்டினாள். அப்படியா? நிறைய கதை எழுதுவார். நீங்க படிச்சதில்ல? இந்திராங்கிற பெயர்ல. அவன் அருகில் உட்கார்ந்தாள். அவன் சற்று நகர்ந்து உட்கார்ந்தான். நான் கதை படிக்கிறதில்ல. இதென்ன படிக்கிறீங்க? குடை என்கிற கதையை பற்றி நண்பர் குறிப்பிட்டார். அது என் எழுத்திலும் வாழ்க்கையிலும் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய கதை. எனக்கு ஒரு அழகான மனைவியையும் அருமையான பெண்ணையும் தேடித்தந்த கதை. இந்திரா அருகே நாற்காலியை பார்த்தாள். காலியாக இருந்தது. ஹரி மெய் மறந்து பேசிக் கொண்டிருந்தான். சில பேர் சொல்வாங்க, எழுத்து ஒரு தவம், பிறவிலேயே ஒரு ஸ்பார்க் இருக்கணும் அப்படின்னெல்லாம் சுத்துவாங்க. சுத்த பொய். என் கேஸையே எடுத்துக்கங்க. நான் ஒரு இன்ஜினியர். எங்க ஃபேமிலியில யாருமே எழுத்தாளர் இல்ல. பிள்ளையார் சுழி போட்டு நலம் நலமறிய அவள் கடிதங்களை தவிர வேற எதுவும் எழுதியதில்லை. இந்திரா ஹாலுக்கு வெளியே வந்தாள். பதட்டத்துடன் அமுதா அமுதா என்று கூப்பிட்டு கொண்டே வாட்ச்மேனிடம் இங்க ஒரு பண்ணு வந்ததுங்களா என்று கேட்டபொழுது அவள் கண்களில் பயம் தெரிந்தது. பார்க்கலிங்களே, பாத்ரூம் பக்கம் போயிருக்கலாம். பாத்ரூம் காலியாக இருந்தது. நல்ல எழுத்துக்கு நல்ல படிப்பு வேண்டும். நாம எழுத போற கதையை யாராவது இன்னும் சிறப்பா எழுதிட்டாங்களான்னு பார்க்கணும். இந்திரா வெளியே வந்தபொழுது எதிரே சிறிது தூரத்தில் அந்த இளைஞனிடம் அமுதா பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து பெருமூச்சு விட்டாள். மார்பை பிடித்துக் கொண்டாள். ராட்சசி, ஒரு நிமிஷம் வெளவெளத்து போயிட்டேன் என்று மனதுக்குள் திட்டிக் கொண்டாள். அவன் அமுதாவிடம் அந்த புத்தகத்தை காட்டினான். மரணத்துள் வாழ்வோம் என்று எழுத்துக்கூட்டி படித்தாள். இந்த புக் படிக்க உனக்கு எத்தனை டைம் ஆகும்? டைம் உள்ளவரை படிப்பேன். பொம்மையே இல்லையே, கதையா? கவிதை. அமுதா கஷ்டப்பட்டு அவனுடன் ஒட்டிக்கொண்டு 2 வரிகள் படித்தார். முகம் மறுக்கப்பட்டவர்கள். இவர்கள் முகம் இருந்தும் மறுக்கப்பட்டவர்கள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இப்போ உனக்கு வேண்டாம். எங்க அப்பா தான் இந்த மாதிரி பொம்மை போடாத புஸ்தகம் படிப்பாங்க. அம்மா ஆனந்த விகடன், மங்கையர் மலர் படிப்பாங்க. அவன் மௌனமாக இருக்க, எனக்கு 2 அம்மா அப்பா. என்றான் வியப்புடன். என்னை பெத்த அம்மா அப்பா இந்த நாட்டுல தான் இருக்காங்க. அவன் அவளை இப்பொழுது திரும்பி பார்த்தான். உன்ற பேர் என்ன? அமுதா. உன் பேரு? உங்களோட அம்மா எங்க உண்டு? அங்க. ஏன் தமிழ் ஒரு மாதிரியா பேசுற? இதுவும் தமிழ்தான். உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவன் கண்களில் தொலைவு தெரிந்தது. சற்று நேரத்திற்கு பின் அவங்க இல்ல என்றான். ஊருக்கு போயிருக்காங்களா? இல்ல. புரியுற மாதிரி சொல்லேன். பாரு, அமுதாவா உன்ற பேரு? என் திகப்பன் இறந்து போய், தங்கச்சி இறந்து போய், தாய் இறந்து போய், நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கேன். அப்போ எங்க கூட வந்துறேன்? அவன் சட்டென ஒரு கணம் நெகிழ்ந்து கண்களில் கண்ணீர் திரையிட அவளை தொட விழைந்து தயங்கி அதன் பின்பு கண்ணாடி கண்கள் மூலம் புன்னகைத்து, வர இயலாது, எனக்கு வேற ஒரு காரியம் உண்டு என்றான். அவன் எழுந்தான். இதற்குள் இந்திரா அங்கு வந்து விட்டாள். அமுதா, எங்கடி போயிட்ட நீ? இப்படியெல்லாம் தனியா வரலாமா புது ஊர்ல? எங்கேயும் போலமா, இந்த அங்கிள் கூட பேசிட்டு இருந்தேம்மா. அமுதாவை அணைத்து கொண்டு அவனை பார்த்தாள். சாரி சார், நிறைய பேசுவோம், ஓட்டவாய், தொந்தரவு பண்ணிட்டாளா? அது ஒன்றும் இல்ல. பிள்ளைய நல்லா வளர்த்திருக்கீங்க, நல்லா கதைக்குது. மணி என்ன? 6 என்றாள். வளர்த்தோம், அவ்வளவுதான். சொல்லுச்சு இங்க பெத்த தாய் உண்டு என்று. அதையும் சொல்லிட்டாளா? அவங்கள சந்திக்கத்தான் கூட்டிட்டு போறோம். பேரு ஷியாமா, இவ பேரு அமுதா. அவன் மெதுவாக கிளம்ப, அங்கிள் மெட்ராஸந்தான் எங்க வீட்டுக்கு வரணும். வாரன் நிச்சயம் என்றான் சிரித்துக்கொண்டு. விலாசம் சொல்லலையே. 3rd கிராஸ், அசோக் நகர். எழுத்தாளர் இந்திரா வீடுன்னா எல்லாரும் காட்டுவாங்க. நிச்சயம் வாரன். இந்திரா அவன் போவதையே மெலிதான ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்க, சைரன் ஒளிர கேட்டது. மோட்டார் சைக்கிள்கள் காவலாக வர ஒரு நீண்ட கார் வரிசை செல்லும் பொழுது அவன் சாலையை இடம்பலம் பார்க்காமல் குறுக்கே கடந்தான். எல்லா கதைகளும் வாழ்க்கையில்தான் இருக்கின்றன, முடிகின்றன என்று கூறி என் சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். ஹாலில் இருந்து பலத்த கைத்தட்டல் சப்தம் வெடித்தது. அதனைத் தொடர்ந்து சாலையில் அந்த குண்டு வெடித்தது. கூண்டிலிருந்து விடுபட்ட பறவை போல அந்த புத்தகம் பறந்து வந்து அமுதாவின் காலடியில் விழுந்தது. ஓரத்தில் இரத்தக்கரையுடன், மரணத்துள் வாழ்வோம்.